பென்சில் புயல் எதிரொலியாக சென்னை மெரினா கடற்கரையில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சிவகுமார் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், கள நிலவரம் என்ன? வணக்கம். பெங்கஸ் புயலின் எதிரொலியாக சென்னை பட்டணப்பாக்கம் கடற்கரையில் சூறை காற்றானது வீசி வருகிறது. நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து காலை முதலே இந்த பகுதியில் தொடர் கனமழையானது பெய்து வரக்கூடிய நிலையில் இந்த பகுதியில் தற்பொழுது இந்த பெங்கஸ் புயலின் காரணமாக காற்றின் வேகமானது அதிகரிச்சிருக்கிறது. நீங்களே பார்ப்பீங்க, சூறை காற்று மிகவும் பலத்த முறையில் அடிச்சுட்டு வருது. இங்கே கடற்கரையில் பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படாத நிலையில் இந்த அலைகளினுடைய வேகமானது தொடர்ந்து அதிகரித்தே காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த கடற்கரை ஓரமாக அந்த மணல் பரப்புக்கும் மேலே அந்த தண்ணீரானது வெளியே தள்ளி வரக்கூடிய காட்சிகளும் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இந்த கடல் சீற்றமானது இன்று மாலை 3 மணி வரை தொடர்ந்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பட்டணப்பாக்கம், இதை தொடர்ந்து இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை மேற்கொண்டு அந்த திருமான்மையூர், நீலாங்கரை உள்ளிட்ட கடற்கரை ஓரங்கள்லையும் இந்த சூறைக்காற்று மிகவும் பலத்த முறையில் வீசி வரக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். காலை முதலே இங்கே காவலர்கள் காவல் பணியில் ஈடுபட்டு வந்துருக்கிறாங்க. ஏன்னா இங்கே பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இந்த காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதால் இந்த பகுதிகளில் பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் காவலர்கள் அங்கங்கே பேரிகார்டுகள்லாம் போட்டு பொதுமக்களை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்களே விஷுவல்ஸில் பார்த்துருப்பீங்க. காற்று ஒரு ஆளை தள்ளுற அளவுக்கு இருக்குது. இங்கே நிற்கவே முடியாத ஒரு சூழலானது காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த காற்றின் சீற்றம் காரணமாக கடல் சீற்றம் கொந்தளிப்புடன் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த மணல் பரப்புக்கே இந்த அலை நீரானது வெளிவரக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு இருக்கிறோம். இது தொடர்ந்து இந்த பகுதிகளில் இந்த காற்றின் வேகமானது காணப்பட்டு வருவதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நேரலையில் கூடுதல் தகவலை தந்தமைக்கு நன்றி சிவகுமார்.